कल्पितकल्पोऽयं प्रत्यर्थी கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். மெயினாக நான் சொல்ல வேண்டியது ஒன்று இருக்கு. டெய்லி நம்மளுடைய தினப்பலன்கள் வாரப்பலன்கள் இதெல்லாம் பார்க்குறீங்க. இதில் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட ஆட்கள் டெய்லி பலனாக பார்க்குறீங்க. அப்ராக்சிமேட்டாக 20-25,000 பேர் வார பலனாக பார்க்குறீங்க. மாத பலன்கள் எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் 1,00,000 பேர் மேலே பார்க்குறீங்க. ஆனால் அதாவது ஜஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு அது நடக்கலைன்னா அருமையாக நடக்கலன்னு எழுதுறீங்க. உங்களுக்கு நடக்குது, இது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு, உங்களால் ஆன ஒரு 2 கமெண்ட் எழுதுனீங்கன்னா அது நமக்கு உற்சாகமாக இருக்கும். அதுக்காக கிடையாது. ஏன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் வேலையின் பழு அதிகமாக இருக்கறனால இது சின்சியராக பண்ணலாமா வேணாமாங்கிற ஒரு எண்ணம் கூட வருது. ஏன்னா இது பார்க்கறதுங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தாலும் வித்தவுட் எனி அப்டேட், அதாவது எந்த ஒரு உங்க மனசுல இருக்கக்கூடிய வியூஸை நீங்க கமெண்ட்ல எழுதாம இருந்தா எங்களுக்கு எப்படி தெரியும்? சில பேர் நெகட்டிவிட்டி ஸ்பில் பண்ற ஆட்கள் கெட்ட கெட்ட விஷயங்கள் எழுதுறீங்க, எனக்கு சந்தோஷம். அவனார் அட்லீஸ்ட் எழுதுறான், புரியுதா? அவ்வளோ கெட்டவன் அப்படின்னு தெரிஞ்சும் அவன் எழுதுறான்னா அவனுக்கு தாங்க முடியல, அதனால எழுதுறான். நல்லவங்க நல்ல விஷயங்களை பாக்குறீங்க, எவ்வளோ நல்ல விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாங்க சொல்றோம். உங்களோட கமெண்ட் நீங்க பாஸ் பண்ணும் பொழுது இட் ஹேஸ் சம் ரெகக்னிஷன். அதாவது அது ஒரு வேல்யூ ஆட் பண்ணும், இந்த வீடியோவுக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ணும். அதுக்காக நான் டெய்லியும் நீங்க எழுதுங்க நான் சொல்ல மாட்டேன். எழுதுறாங்க சில பேர், உண்மையாகவே எழுதுறாங்க. அதை பேர் கூட நெக்ஸ்ட் டைம் நான் சொல்றேன். ஆனா நான் என்ன சொல்றேன், எப்பெல்லாம் உங்களுக்கு யூ ஃபீல் சம்திங் இஸ் ரியலி ஹேப்பனிங், சம்திங் இஸ் ரியலி கரெக்ட், உங்களுக்கு அந்த வாழ்க்கை அந்த நாள்ல இந்த ஒரு விஷயம் நடக்குது, இல்ல அது உங்களுக்கு ஒரு பெரிய உந்துதலா இருக்குன்னா நீங்க கமெண்ட்ல எழுதுறதுக்கு தப்பு கிடையாது. இது என்னுடைய ரெக்வெஸ்ட். அதுக்கப்புறம் உங்களுடைய விஷயம். ஜூன் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய வார பலன்களை தான் பார்க்கிறோம். இந்த வாரத்துல ரொம்ப முக்கியமான மாற்றம்னு சொல்றதே பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் மாறுகிறார். சுக்கிரன் உச்சஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீனத்திலிருந்து மேஷத்துக்கு மாறுகிறார். செவ்வாய் வீட்டுல சுக்கிரன் உட்கார்றது அது பெரிய ஒரு சூப்பர்னு சொல்ல முடியாது ஒண்ணு. பட் ஸ்டில் இந்த ஒரு மாற்றம் இருப்பதனால வீடு, நிலப்புறங்கள், வாகனங்கள், கட்டிடங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு செட்டில் ஆகும். பட் அட் தி சேம் டைம் என்னன்னா, இந்த சுக்கிரன் திரிகோணத்துல சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் சுக்கிரன் கேது காம்பினேஷன் இருக்கிறதுனால பொதுவாகவே யாருடைய வீடுகளில் மெயினா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உள்ள தகராறுகள் இல்லாம பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா மேஷம், சிம்மம், தனுசு இவங்க வீட்டுல கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, நிறைய இடங்கள்ல தீ விபத்துக்கள் நடக்கும். கெமிக்கல் ஃபேக்டரி, அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு உயிர் பயங்கள், உயிர் குண்டங்கள், தீயணைப்பு துறைகள், வனங்கள்ல பயங்கரமா தீப்பத்தி எரியும், ஃபாரஸ்ட் ஃபயர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள். கவர்மெண்ட் கட்டிடங்கள், செக்ரட்டேரியட் ஆர் பார்லிமெண்ட் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் பயங்கரமா தீ பிடிக்கக்கூடிய, இந்தியா மட்டும் கிடையாது, எனி வேர் இன் த வேர்ல்ட் திஸ் கேன் ஹேப்பன். ஒண்ணு. ரெண்டாவது, புதன் இந்த வாரம் மிதுனத்துக்கு மாறுகிறார். மிதுனத்துல புதன் தன் வீடு, ஆட்சி பெற்ற வீடு, குருவோட சேர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான யோகம். ஸோ அதனால 2 விஷயங்கள் நல்லது நடக்கப்படுது. யார் யாருக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நம்பர் 1 ஏ பிளஸ் கிளாஸ், சூப்பரா இருப்பீங்க. யாருக்கெல்லாம் ஓரளவுக்கு பெரிய ஒரு லாபம், பெரிய நட்பு, நினைச்ச காரியங்கள் நல்ல வெற்றி அடைவது,
பொருளாதாரம் மேன்மை கொடுப்பது அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்ம ராசி நண்பர்களுக்கு நல்ல தனப்பிராப்தம், பெரிய லாபம் எல்லாமே இருக்கும். கால் முட்டி நரம்புகள் மட்டும் பார்த்துக்கணும். அதே மாரி யாருக்கெல்லாம் இந்த ஒரு வாரம் பணவரவுகளும் இருக்கும், குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும். ரொம்ப அதாவது குடும்பத்துல இந்த ஒரு விஷயம் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் யாருக்கு இருக்கும்னு பார்த்தா, ரிஷபத்துக்கு, மகரத்துக்கு, அதுக்கப்புறம் கன்னிக்கு நல்லா இருக்கு. அது அவங்களுக்கு வந்து வேலையிலயுமே நல்லா இருக்கும். இந்த நாள் யாருக்கு சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கடகம், விருச்சிகம், மீனம். இந்த வாரத்துல மெயினா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது 2 விஷயம். கடுமையான ஒரு பூரக்கிரகம் சொல்லக்கூடிய ராகுவின் பார்வை பொதுவாகவே நல்லது கிடையாது. சரியா? அதுல அது நேரடியா செவ்வாய் கேதுவ பாக்குது. செவ்வாய் கேதுவோட சேர்ந்தாவே அது மோசம்தான். செவ்வாய் வந்து செவ்வாய் போல் கேது அப்படின்னு சொல்லுவோம். செவ்வாய்னா நிலபுலன்கள், வீடு, அரசியல், அரசாங்கம், சர்ச்சை. ராகு டைரக்டா செவ்வாய் கேது மேல பார்த்ததுன்னா ஒரு வீடியோ டேப்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. அட் தி சேம் டைம் என்னன்னா, சில அரசியல்வாதிகளுக்கு ஜெயிலுக்கு போகக்கூடிய நிலைமை கூட வரும். கண்டிப்பா அது நடக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் அடுத்த 1.5 மாசத்துக்குள்ள நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதோட ஸ்டார்ட் பாயிண்ட் இஸ் ஃப்ரம் திஸ் வீக். 1. பெருமைக்குரிய விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். தட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் அசெட். 2வது இப்போ 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் இந்த சந்திரனுடைய சஞ்சாரம் எப்படி இருக்க போறது அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாய் சந்திரன் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு யோகத்துல 1ஆம் தேதி மாட்டுது. அது ராகுவுடைய 80% பார்வையில உட்கார்ந்துருக்கு. செவ்வாய் நீச்ச கதியிலிருந்து மாறுகிறார் அப்படிங்கிறது ஒரு நல்ல செய்தி. ஃபார் ஷுர். நல்ல டவுட் இல்ல. பட் மெயினா பார்க்கும் பொழுது, இந்த 3ஆம் தேதி ஜூன் 2025 அதுல சந்திரன் என்ன பண்றாருன்னா, இடத்தை மாத்தி எங்க சிம்மத்துக்கு போறார். செவ்வாய் அதே இடத்துல தான் இருக்கார். இப்ப 5ஆம் தேதி, 6ஆம் தேதி அந்த ஒரு டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா, சந்திரன் வந்து கன்னி ராசிக்கு போகிறார். கன்னி ராசிக்கு போகும்போது சனி பார்வையில டைரக்டா சந்திரன் மாட்டுது. ஸோ பேசிக்கலா வந்து 2, 3 விஷயங்கள் இதுல பாசிட்டிவும் இருக்கு. டைரக்டா சனி சந்திரன் பார்வை இருக்கு அப்படின்னாவே, எனி கைண்ட் ஆஃப் அட்வர்டைசிங், எனி கைண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங், எனி கைண்ட் ஆஃப் அவுட் ஸ்போக்கன் விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஜெயிக்கும். என்ன? அப்ப இன் ஜென்ரலா இந்த வாரம் எப்படி இருக்க போறதுன்னு சொல்லி ஒரு ஒரு ராசிக்கும், ஒரு ஒரு லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் பார்க்கலாம். மேஷ ராசி, இந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடம்பு ஆரோக்கியத்துல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும். உடம்பு ஹீட் ஆகுறது, இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது, நம்மள நம்ம எப்படி அழகா வச்சுக்கிறது, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாமே இருக்கும். மெயினா செவ்வாயும் சுக்கிரனும் சேரக்கூடாது. திரிகோணத்துல சேர்ந்தாலும் சரி, எங்க சேர்ந்தாலும் சரி, கணவனை விட்டு மனைவி பிரிய வேண்டியதா இருக்கும். இல்ல மனைவியே கணவன் பிரிய வேண்டியதா இருக்கும். எதுக்காகனா வேலை நிமித்தமா, தொழில் நிமித்தமா, வியாபார நிமித்தமா ஏதோ ஒரு ரீசன்னால பிரியலாம். தாம்பத்திய அந்யோகம்னு சொல்லக்கூடிய விஷயத்துல சின்ன சின்ன தேவையில்லாத இடையூறுகள், சம்மந்தமில்லாம பேச்சுவார்த்தை இதெல்லாம் வரும். மெயினா நோய் எதிர்ப்பு சக்தி இந்த வாரத்துல இருந்து அடுத்த 2.5 மாசத்துக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். ஹீட் ஆகும், கெமிக்கல் இம்பேலன்ஸ். அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் தேவை. ஆனா என்னன்னா, நீங்க எந்த விஷயத்த பேசினாலும் அது கண்டிப்பா ஜெயிக்கும். மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எந்த விஷயத்த நம்ம பிளான் பண்ணாலும் நல்ல ஒரு மாற்றத்த கொடுக்கும். ஓவராலா பார்க்கும்போது மேஷத்துக்கு இந்த வாரத்துல இருந்து 80% நல்லா இருக்குன்னே சொல்லலாம். என்ன பண்ணலாம் வழிபாடுகள்ல? நீங்க முருகப்பெருமான வழிபாடு பண்ணி நல்லா இருப்பீங்க. ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரத்திலிருந்து அருமையான மாற்றங்கள் கொடுக்கும். ஏன்னா, வேஸ்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்க இனிமேல அத கட் பண்ணிருவீங்க. நத்திங் இஸ் வேஸ்ட் அப்படின்னு நீங்க கொண்டு வந்துருவீங்க. 2வது குரு புதன் காம்பினேஷன் வந்து பேசியே ஒரு காரியத்த ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம்ங்கிறது இந்த வாரத்தோட இறுதி பகுதிகள்ல வந்து உங்களுக்கு நடக்க போறதுன்னா, புதன் வந்து 6ஆம் தேதி நைட்டு மாறிடுறாரு.
அந்த நைட் மாறிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சதுன்னு அர்த்தம். பிரச்சனை முடிஞ்சதுங்கிறதோட ஒரு விஷயத்த ஈஸியா முடிக்க முடியுங்கிற எண்ணம். 2வது உங்க வீட்ல எதுவுமே கேஸ், சிலிண்டர், ஸ்டவ் இந்த மாரி விஷயங்கள், இல்ல மோட்டரு, மெயினான இன்ஜின் இதுலலாம் பழு வரக்கூடிய வாய்ப்புகள். அத போய் சரி பண்ணுவீங்க. 1. 2வது ஹெல்த் கண்டிப்பா பார்த்துக்கணும். சனி பார்வையில் சூரியன் இருக்கார். ராசி லக்னத்திலே உட்கார்ந்திருக்கார். அதனால நார்மலா நமக்குன்னா கண்ணு, தலைவலி இந்த மாரி விஷயங்கள். வீட்ல பெரியவங்களுக்கு கண்டிப்பா கண் உபாதைகள். ஒருத்தருக்கு ஒரு விதமான பாதிப்புகள். மெயினா வீட்ல அப்பா, மாமனார், மூத்த பையன் இவங்க யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் மெயினா ஹெல்த் இஷ்யூ. அத பார்த்துக்கணும். என்ன இதுல பெரிய வெற்றி, பெரிய மேன்மைன்னா, அடுத்த வாரத்துல இருந்து பணம் கொட்டுங்க. அடுத்த வாரத்துல இருந்து பணம் உங்களுக்கு கொட்டும். சுயதொழில் பண்றவங்க, சிறு குறு விவசாயிகள், எந்த வியாபாரத்துல இருந்தாலும் சரி 100% பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். அந்த அளவுக்கு அற்புதமா இருக்கு. ஸோ பேசிக்கலா ரிஷபத்துக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ பேசிக்கலி சந்தோஷம், பொருளாதாரம் 2மே 70% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இனிமேல் நீங்க தான் ராஜா. உங்க மூளை வேலை செய்யற மாதிரி வேற யாருக்குமே மூளை வேலை செய்யாது. அந்த அளவுக்கு நீங்க கெட்டிக்காரனாக மாறப் போறீங்க. 100% மன உறுதி அதிகமா இருக்கும். இன்னொன்னு மூளை, அதாவது எல்லா இடத்துலயுமே மூளை முக்கியம். அதுல இந்த புதன் குரு காம்பினேஷன் இருந்தனாவே படிப்புல ஆர்வம், புதுசா படிப்பு, புதுசா ஏதாவது படிக்கிறது, கோர்ஸ் படிக்கிறது, என்ரோல் பண்றது, மாஸ்டர் டிகிரிக்கு என்ரோல் பண்றது, சில பேருக்கு நம்ம எதிர்பார்க்கறத விட பெட்டரான ஆப்ஷன் கிடைக்கிறது, சில பேருக்கு நிலப்புலன்கள் வாங்குறது, சில பேருக்கு நல்ல நட்போட உறவுகள் ஏற்படுறது, நல்ல ஆத்மாக்கள் கனெக்ட் ஆகுறது, அதெல்லாமே எஜுகேஷனல் செக்டார்லயே இருக்கும். அதாவது நாலேஜ் ஷேரிங், டெக்னிக்கல் ஷேரிங், அதுலதான் உங்களுக்கு ஆர்வம் ரொம்ப அதிகமா இருக்கும். அது புதன் குரு காம்பினேஷன் பொதுவா நரம்புகளை குறிக்கும். அதனால நரம்புகள், கழுத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை சின்ன சின்னதா வந்துட்டு போகும். பட் என்னதான் இருந்தாலும் இட்ஸ் கோயிங் டு பி an அமேசிங் டைம் ஃபார் யூ. அமேசிங் டைம். லாபஸ்தானத்துல சுக்கிரன் வந்து உட்கார்ந்துருக்காரு. 100% உங்களுக்கு வீடு அமையும். பெரிய நிறுவனத்துல பொறுப்பான ஒரு போஸ்டிங் கிடைக்கும். தேவையான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்கும். இப்ப நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு கால பிரமாணத்துல நீங்க இருக்கீங்க. மெயினா சந்தோஷமும் பொருளாதாரமும் நல்லா இருக்கு. 85% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குருவாயூர் கிருஷ்ணனை போய் பார்த்து வாங்க. அருமையா இருக்கு. கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் போய் உட்கார்ந்துருக்காரு. தொழில் 100% வெற்றி பெறும். வியாபாரம் ஜெயிக்கும். பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கும். 1. லாபத்துல சூரியன் உட்கார்ந்துருக்காரு. அதுவுமே உங்களுக்கு சக்சஸ் தான். பதவிகள் தேடி வரும். எந்த விஷயத்தையுமே கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் சரி, அந்த கருத்துக்கள்ல நிலையாக நின்று நீங்க ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். நிறைய பேருக்கு விவேகமான விஷயங்கள் அதிகமா நடக்கும். பட் தி சேம் டைம் என்னன்னா, இந்த வாரத்துல வந்து புதன் மாறுறாரு. அதனால படிப்புக்குன்னு செலவு அதிகமா இருக்கும். புஸ்தகத்துக்கு செலவு அதிகமா இருக்கும். வேலை தொழில் அந்தஸ்துகளுக்கு செலவு அதிகமா இருக்கும். ஒரு சில பேருக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது நரம்புகள் பாதிப்பு வந்து நிவர்த்தி ஆகும். ஸோ மெயினா இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன நல்லதுன்னு கேட்டா, இந்த சூரியன் லாபத்துல உட்கார்ந்து இருக்கிறது மட்டும்தான் பெரிய ஒரு லாபம். சந்தோஷம். 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது உட்கார்ந்து இருக்கிறது கண் பிரச்சனை, குடும்பத்துல பிரிவு, எதார்த்தத்துல மிகப்பெரிய தீ விபத்து இந்த மாதிரிலாம் வந்து வீட்லயும் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. குடும்பத்தை விட்டு பிரியற மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கலாம். அதனால தயவு செய்து உங்களுடைய திருவாயை வந்து எந்த அளவுக்கு கரெக்டா யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணுங்க. கடகத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்துல வந்து உங்க பேச்சு தான் உங்களுக்கு நல்லது பண்ணும், கெட்டது பண்ணும். இந்த வாரத்துல இருந்து 2 மாசத்துக்கு கிட்டத்தட்ட அதை மட்டும் பார்த்துங்க. பண இழப்புகள், பண நஷ்டங்கள், கேஸ் இதெல்லாம் நம்ம பார்க்குற மாதிரி கூட ஒரு சில பேருக்கு இருக்கலாம். ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கொக்கே சுப்பிரமணியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாந்திரம் கருஞ்சிவப்பு.
சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரத்துடைய மிட் போர்ஷன்ல இருந்து உங்களுக்கு ஹெல்த் பார்த்துக்கணும். நிறைய சண்டை, சச்சரவு, பிரச்சனை, வாக்குவாதம், சண்டை. உங்க ஹெல்த் மெயினா வந்து கவனத்துக்குரியதா இருக்கப்படுது. ஏன்னா ராகுவின் பார்வை நேரடியாக சிம்மத்தின் மேல விழுகிறது. செவ்வாய், கேது. அரசியல், அரசாங்கம், கவர்மெண்ட் இந்த மாதிரி தொழில் பண்றவங்க, மெடிசின் வேலை பண்றவங்கலாம் தயவு செய்து பாருங்க. பெரிய சர்ச்சைக்குரியக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அது யாரெல்லாம் ஹார்ட் சர்ஜனா இருக்கீங்களோ, தயவு செய்து பார்த்துக்குங்க. ஏன்னா பெருசா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரக்கு சான்ஸ் இருக்கு. யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். 1. 2வது தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கறனால, அதுல பெருசா பாதிப்பு இல்ல. ஆனா உடம்பு ஹீட் ஆகும் அவ்வளவுதான். உடம்பு ஹீட் ரொம்ப அதிகமா இருக்கும். 1. மிகப்பெரிய லாபங்க. சிம்மத்துக்கு இந்த வாரத்துல இருந்து செம்ம லாபம். இந்த வாரத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய லாபம்னு கூட சொல்லலாம். புதன், குரு 2ம் சேர்ந்திருக்கு. நண்பர்களோட நிறைய புது விஷயங்கள கத்துக்கிறது, டெக்னாலஜி கோர்ஸ் ஏதாவது படிக்கிறது, புதுசா நம்ம அப்டேட் ஆகுறது. நம்ம வந்து இன்ஃபேக்ட் நம்மளே புது மனுஷன் மாரி ஒரு விஷயத்த பார்க்கறது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நமக்கு ரொம்ப சாதகமாக நடக்கிறது. 1. 2வது நம்ம இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நமக்கு இருக்கக்கூடிய வாக்குவாதங்கள் இதெல்லாமே ஓரளவுக்கு செட்டில் ஆகும். அட் தி சேம் டைம் நம்மளே வேணான்னு சொன்னாலும், ஏதோ இடத்துல ஒரு பிரஷர், டென்ஷன் இருந்துட்டு தான் இருக்கும். பட் இந்த ஒரு 1 1/2 மாசம் மட்டும் நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க, ப்ராப்ளம் முடிஞ்சதுன்னா, பெரிய பிரச்சனையிலருந்து வெளிய வந்துருவீங்க. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது. நல்லா இருக்கும். ஸோ இந்த ஒரு வாரத்துல இருந்து ஒரு விடிவு காலம் பிறக்கும். பணம், பொருளாதாரம் இதெல்லாம் நல்லா இருக்கும். நெறைய பேர் கிராஜுவேட் ஆவீங்க. நெறைய பேருக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். சில பேருக்கு டாக்டரேட் கிடைக்கும். சில பேருக்கு பட்டமளிப்பு விழா நடக்கும். ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னாலும், பொருளாதார ஏற்றமும் சொன்னாலும் 70% நல்லா இருக்கு. ஓகே, சுப்பிரமணியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய மேன்மை, மிகப்பெரிய திருப்தி. எடுத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவது. நம்பிக்கை உருவாகிறது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடக்கும். கன்னி ராசியில பிறந்தவங்க, அல்லது கன்னி லக்னத்துல பிறந்தவங்க, அடுத்த 1 1/2 மாசத்துக்கு கண்டிப்பா 2 நாளாவது ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாரி வரலாம். மெயினா கால், பாதம். சில பேருக்கு ஹீட்டுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள். சில பேருக்கு தீக்காயம். கீழ விழுந்து ஏதாவது காயப்படுறது. அதே மாரி சில பேருக்கு தேவையில்லாத என்ன சொல்றது? வண்டி வாகனங்கள்ல கவனமா போணும். ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கன்னிக்கு இருக்கு. பட் ஏன்னா, இன்னொன்னு புதன், குரு காம்பினேஷன் உங்களுக்கு பெரிய ஒரு சக்சஸ கொடுக்க போறது. என்னதான் அது பகை கிரகம்னு சொன்னாலும் அது நல்லா தான் வேலை செய்யும். நெகட்டிவா இருக்காது. 1. தொழில்ல மிகப்பெரிய மேன்மை. யாரெல்லாம் வந்து வேலையே ஓடல, செட் ஆகலன்னு சொல்றாங்களோ, அவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். பொருளாதாரத்துல அபாரமான மேன்மையை கொடுக்கும். வினோதமான எண்ணங்கள், புது எண்ணங்கள், முயற்சிகள், கிரியேட்டிவிட்டி எல்லாத்தையும் பட்டை கலக்கும். வித்தைக்கு காரகன் புதன். தன் வீட்டுல உட்கார்ந்து குருவோட தொடர்பு இருக்கும் பொழுது கணக்குல புலியா இருப்பீங்க. ஸோ கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அமோகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு மெயினா பார்த்தோம்னா, சந்தோஷமும் சரி, பொருளாதார ஏற்றமும் சரி, 85% நல்லா இருக்கிறது. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான காலகட்டம். அற்புதம்னா அற்புதம். பாராட்டு மழை குவியும். வெளியூர், வெளிநாடுகள்ல இருந்து உங்களுக்கு நல்ல காசு பணம் வரும். பொருளாதார அபாரமான முன்னேற்றம். வீட்ல நடக்க வேண்டிய சகல விதமான நல்ல விஷயங்களும் நடக்கும். நெறைய பேருக்கு வந்து பாராட்டுகள் வரும். சர்டிஃபிகேட் வரும். அம்மா, அப்பாவுடைய அனுக்கிரக ஆசீர்வாதம் இருக்கும். குடும்பம் ஒண்ணு சேரக்கூடிய பிராப்தம் கொடுக்கும். வெளியூர் பிரயாணத்தின் மூலியமா சந்தோஷம். பெருமைக்குரிய பல விஷயங்கள் நமக்கு சாதகமா நடக்கிறதுங்கிற மாரி ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுலயுமே எந்த விஷயத்த நம்ம விட்டுட்டோமோ, அந்த விஷயத்த திருப்பி பிடிக்கிற மாரி ஒரு ஆப்ஷனும் கிடைக்கும். துலாத்துக்கு பேசிக்கலா நல்லா இருக்கு. நண்பர்களோட கவனமா இருக்கணும். நண்பர்கள் நமக்கு ஏதாவது சமாச்சாரத்த பண்ணி விட்டுருவானுங்க மெதுவா. நமக்கு தெரியாது. ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. ஆனா பிரச்சனை வந்துரும். அதே மாரி கால் முட்டில அடிபடாம பார்த்துக்கங்க. பணத்த வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு இழக்கிற மாரி ஒரு நிலைமையும் வரலாம். இன்வெஸ்ட்மென்ட் வந்து நிலப்புலன்கள் சார்ந்த இன்வெஸ்ட்மென்ட், கவர்ன்மென்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போட்டீங்கன்னா சத்தியமா திரும்பி வராது. மெயினா வந்து அந்யோன்யத்த கெடுத்துக்கிற மாரி எந்த விஷயத்தையும் பண்ண வேண்டாம். அத மட்டும் பார்த்துங்க.
மற்றபடி நத்திங் டு ஒர்க், நத்திங் டு வரி. ஸோ சந்தோஷமும் பொருளாதாரமும் 80% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி சுப்பிரமணியம் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆந்திரம் கருஞ்சிவப்பு நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹெல்த் கண்டிப்பா பார்த்துக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, அஷ்டமத்துல புதன் குரு சேர்ந்திருக்கு. சிறுகுடல் பெருகுடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள், நரம்புகள் சம்பந்தப்பட்ட உபாதைகள். சரி, நல்லது என்ன சார் நடக்கும் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரே விஷயம் தான். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி மட்டும்தான் உங்களுக்கு நல்லது பண்ணுவார். அஷ்டமத்துல புதன் குரு சேர்ந்த பொழுது கிடுகிடு கிடுகிடுன்னு செலவாகும். பணத்துக்காக, பசங்களுக்காக, ஏதோ ஒரு புது விஷயத்த கத்துக்கிறதுக்காகங்கிற மாதிரி செலவு போகும். வேலையில சிக்கல். வேலையில ஒரு சில பேர் ஆஃபீஸ் கேஸ் நீங்க ஹேண்டில் பண்ற மாதிரி வரும். ஒரு சில பேருக்கு அபிஷியலாவே பிரச்சனை வரும். தேவையில்லாத சர்ச்சை வரக்கூடிய வாய்ப்புகள். 1.5 மாசத்துக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் பெட்டர். ஏன்னா நம்ம ஒண்ணு பண்ணா அது ஒண்ணு பண்ணோங்கிற மாதிரி எல்லா இடத்துலயுமே ஆஃபீஸ்ல பொருளாதாரத்துலலாம் கொஞ்சம் பொருளாதாரத்தோட ஆஃபீஸ்ல தான், தொழில் நிறுவனத்துல தான் அந்த பிரச்சனை வரும். ரெண்டாவது, திரிகோணத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சுக்கிரன் செவ்வாய் காம்பினேஷன் பொதுவா நல்லது இல்ல. அது எப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன், ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் இதுலலாம் நல்லா இருக்கும். ஆனா 2, 6, 10 உட்காரும் பொழுது கண்டிப்பா அது பிரச்சனையை தான் கொடுக்கும். நோய் தாக்கங்கள் கொடுக்கலாம். ஏதாவது ஒரு என்ன சொல்றது, ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி வரலாம். ஒரு சில பேருக்கு மெயினா பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்மளை ஏமாத்துற மாதிரி சுச்சுவேஷன் வரலாம். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். பட் எப்பெல்லாம் இந்த புதன் குரு காம்பினேஷன் சேருதோ அப்பெல்லாம் வந்து ஒரு நோட்டீஸ் வரும். அதனால கொஞ்சம் நீங்க பார்த்துக்கக்கூடிய ஒரு நிலைமைகள் இருக்கு. பெருசா ஒன்றும் பாதிப்பு கொடுக்காது. தைரியமா இருங்க. என்ன பண்ணலாம்? வியாழக்கிழமை மதியானம் உபவாசம் பண்ணலாம். குருவாயூர் கிருஷ்ணன் கோவிலுக்கு போங்க. நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா நடக்கும். பட் இந்த வாரம் கொஞ்சம் பொறுமையா இருந்தா பரவாயில்ல. மீனா சந்தோஷமும் பொருளாதாரமும் 65% இருக்கு. தைரியத்தை நம்பி இருந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்கப்படுது. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமேசிங் டைமுங்க. ஏ கிளாஸ் டைமிங், அமேசிங் டைமிங். வீட்டுல பெரியவங்க, மெயினா அப்பா, அவருடைய ஹெல்த் பார்த்துக்கணும். மெயினா ஹார்ட் பிரச்சனை, கோளாறு, அதே மாதிரி கால்கள்ல பாதிப்பு, தீக்காயம், கீழே விழுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டுல பெரியவங்களுக்கு நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பார்த்துக்கணும். அண்ணன் தம்பியோட பல சிக்கல்கள் இதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ண மாதிரி வரும். பட் என்னன்னா புதன் குரு காம்பினேஷன் டைரக்டா உங்களுக்கு பார்க்கறதுனால சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், ஸ்டாக்ஸ், ஆடிட் இந்த மாதிரி எந்த விஷயத்துல நீங்க இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். பஞ்சமஸ்தானத்துல போய் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கு. யாருக்குன்னா உங்களுக்காக தான் உட்கார்ந்துருக்கு, யாருக்கும் கிடையாது. இந்த சுக்கிரன் என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய சக்சஸ் நமக்கு கொடுத்துருவார், சந்தோஷத்தை கொடுத்துருவார், ஜாலினஸ் கொடுத்துருவார். பாஸ் கூட எப்பவுமே ஒரு டஃப்பாவே இருக்கும். நம்ம ஒண்ணு சொன்னா அவனு சொல்லுவான், என்னடா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறானுங்கிற மாதிரி உட்காந்து. அதை மட்டும் நீங்க மேனேஜ் பண்ணா போதும். வேற எந்த பாதிப்பும் கிடையாது. அர்த்தாஷ்டம சனி கண்டிப்பா ஊரை விட்டு வெளியே போற மாதிரி வரும். டிராவல் பண்ற மாதிரி வரும். விச் இஸ் இன்ஃபேக்ட் குட், நல்லதுதான். அதனால பாதிப்பு கிடையாது. உங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா 5, 6லயே நடந்துரும். அமோகமான ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு வாரமாக உங்களுக்கு இருக்க போறது. சந்தோஷம் அப்படின்னு சொன்னா 75, பொருளாதாரமும் 75. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினா அயோத்தியா ராமனை வழிபாடு பண்ணுங்க. நல்லா இருக்கு. மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய மேன்மை, மிகப்பெரிய வெற்றியை காணக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் மகரத்துக்கு. ஏன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரனை போய் உட்கார்ந்துருக்காரு. கண்டிப்பா நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, வீட்டுக்கு ஆடம்பரமான பொருட்கள் வாங்குறது, ஏசி வாங்குறது, ஃப்ரிட்ஜ் வாங்குறது, வாஷிங் மிஷின். லாஸ்ட்ல வசந்தன் ஆடு மாதிரி ஆயிப்போச்சு நம்ம ப்ரொடக்ஷன். ஆனா இது எல்லாமே நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு. பஞ்சமஸ்தான் உட்கார்ந்துருக்கக்கூடிய சூரியன் மேல சனி பார்வை இருக்கிறதுனால பையனுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். அட் தி சேம் டைம் பசங்களோட ஹெல்த்ல, முதல் குழந்தையோட ஹெல்த்ல கவனமா இருக்கணும். புதன் குரு ரெண்டுமே 6ஆம் இடத்துல சேர்ந்து இருக்கிறதுனால சின்ன சின்ன கேஸ், சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன எதிர்ப்புகள் இருந்துன்றப்போ பார்த்து மேனேஜ் பண்ணுங்க.
அஷ்டமத்துல செவ்வாய் கேது ராகு பார்வை. கழிவுகள் போகக்கூடிய பாதையில கண்டிப்பா கை வைக்கிற மாதிரி வரும். பார்த்துக்கணும். வீட்லயும் சரி, உடம்புலயும் சரி. செவ்வாய் கேது சேர்ந்ததுன்னா குவாரி அப்படின்னு அர்த்தம். குவாரினா மணல் குவாரி கிடையாது. நான் சொல்றது கிட்னில குவாரி. கிட்னில கற்கள். சில பேருக்கு இந்த சிறுகுடல் பெருகுடல் அதுலலாம் கொஞ்சம் பாதிப்பு வரும். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கணும். முக்கியமான முடிவுகள் எது நீங்க எடுக்கிறதா இருந்தாலும் முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மத்தியானம் விரதம் இருந்து வழிபாடு செய்துவிட்டு எடுக்கிற முடிவுகள் சூப்பரா இருக்கும். படிப்பு சம்பந்தப்பட்டது, உத்தியோகம் சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் அட்வைஸ் பண்ணாம இருந்தாலே உங்களுக்கு பிரச்சனைகள் நிறைய சால்வ் ஆயிடும். ஸோ மகரத்துல பிறந்தவங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னா 75, பொருளாதார ஏற்றம் 70. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். கும்ப ராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது ஏதோ புதுசா ட்ரை பண்றேன் அப்படிங்கக்கூடிய நேச்சர்ல இப்ப உட்கார்ந்துருக்கீங்க. ஒண்ணு, பசங்களோட ஆரோக்கியம், பசங்களோட ஹெல்த், பசங்களுடைய படிப்பு, இதை பத்தி தான் ஓவரா திங்க் பண்ணுவீங்க. வேற எதுவுமே இருக்காது. மனசு இனிமேல் சந்தோஷமா இருக்கும். சுக்கிரன் போய் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டான் அப்படின்னாவே மனசு சந்தோஷம் இனிமேல் நல்லா இருக்கும். பாதிப்பே கிடையாது. 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சனி குடும்பத்துல சண்டை சச்சரவுகளை கொடுப்பார். பேச்சுனால பிரச்சனை கொடுப்பார். 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம். 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்துல ராகுவுடைய பார்வை இருக்கறனால குடும்பம் அப்படின்னு கனெக்ட் ஆனாவே வாழ்க்கை துணையோட ஹெல்த்ல பிரச்சனை வரும். அதுவும் பெண்கள் உடைய வாழ்க்கையில மெயினா ஆண்கள் இருக்கும் பொழுது ஆண்களுடைய ஹெல்த்ல பிரச்சனை வரும். அது பெண்கள் ஆண்களா இருக்கும் பொழுது அவங்களுக்கு நிறைய பேருக்கு ஃபேமிலி விட்டு பிரியற மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் கூட நடக்கலாம். ஆனா அடுத்த 1.5 மாசத்துக்கு பொதுவாகவே இந்த கும்பமும் சிம்மத்துக்கும் சுத்தமா சரியில்லைன்னு சொல்லலாம். ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் சொல்றேன். அது பார்ட்னர்ஷிப்பா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, நம்ம யாரை பார்க்குறோமோ அவன் மூலியமா ஏதாவது ஒரு சங்கட சச்சரவு, கேஸ், போலீஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. சில பேருக்கு வயித்துல சில பிரச்சனைகள் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைமைகள்ல இருக்கோம் அப்படின்னு சொல்றோம். ஸோ பொதுவாகவே பார்க்கும்பொழுது கும்பத்துக்கு திரிகோணத்துல கூடிய புதன் குரு நிறைய நல்ல விஷயங்களை பண்றார். அட் தி சேம் டைம் ராசி லக்னத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ராகு எல்லா விஷயத்தையுமே என்னால முடியுங்கிற தைரியத்தை கொடுக்குறார். இந்த ராகு புதன் குரு காம்பினேஷன் பாத்தீங்கன்னா பொதுவாகவே என்ன பண்ணுவோம்னா சன்னியாசிகளை, ஜீவ சமாதி அடைந்திருக்கக்கூடிய சன்னியாசிகளை போய் வழிபாடு செய்து விட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். முடிஞ்சா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய விஜேந்திர சுவாமிகளுடைய பிருந்தாவனத்துக்கு செல்வது, அல்லது உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜீவ சமாதி இருந்தாலும் சரி அங்க போய் வழிபாடு செய்து விட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சந்தோஷமும் பொருளாதாரமும் 75% நல்லா இருக்கு. மீன ராசி இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு முழுக்க முழுக்க எரியும். வயிறு எரியுங்கிறது பொறாமைனால கிடையாது. நான் சொல்றது சாப்பிடுற உணவு வயிறு ஃபுல் அல்சர் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதனால சாப்பிடவே முடியாத அளவுக்கு இருக்கும். அதனால மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டா பிரச்சனை சால்வ் ஆகும். இது எப்ப சால்வ் ஆகும்னா 1.5 மாசத்துக்கு இது இப்படிதான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி காரத்தை கண்ட்ரோல் பண்ணணும். காஃபி, டீயை கம்மி பண்ணிக்கணும். என்னடா ஒரு டாக்டர் மாதிரி பேசுறாருன்னு எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஜோதிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய சயின்ஸே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுதான். இட் இஸ் பேசிக்லி பாடிலி சயின்ஸ், கெமிக்கல் சயின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா ஜோதிஷம் ஈஸி. இங்க என்ன விஷயம்னு கேட்டா கழுத்து, நம்ம எண்ணங்கள், நம்முடைய விஷயங்கள் எல்லாமே சொல்ல முடியாத மாதிரி சில தடைகள் கொடுக்கும். பட் இதுல பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய குரு புதன் தான் உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கிறார், படிப்பை கொடுக்கிறார், வீட்டுல சந்தோஷத்தை கொடுக்கிறார், வீட்டுல எப்பவுமே ஒரு கலகலன்னு ஒரு நல்ல விஷயத்த நடக்கக்கூடிய ஒரு பிராப்தத்தை கொடுக்கிறார். 3 சைடுமே உங்களுக்கு சனி சுக்கிரன் உட்காந்து இது வரைக்கும் கொடுத்த கோல்டு அட்டாக்ஸ், இல்லைன்னா கோல்டு, தலைவலி, ஹெல்த் இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டார். 2ஆம் இடத்துக்கு என்ன பண்றாரு? சனி போயிட்டார். சனி 2ஆம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னாவே சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னாவே காசு பணத்துக்கு குறையில்லை. காசு பணம் கண்டிப்பாக வரும். அதுல இனிமேல் இருக்கிற பிரச்சனையே கிடையாது. விரயத்துல ராகுடைய பார்வை நேரடியா 6ஆம் இடத்துக்கு போறதுனால வேலையாட்கள் மூலியமா பிரச்சனை.
இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் நம்ம. எப்படி ஹேண்டில் பண்றோம்? எதுக்காக அதெல்லாம் சொல்றோம்? இத மட்டும் தான் உங்களுக்கு பார்க்கணும். மெயினா இந்த சனி உங்க ராசி லக்னத்த விட்டு வெளிய போகாத வரைக்கும் நீங்க ஆஞ்சநேயர பிடிச்சுக்கலாம். ஆஞ்சநேயர மட்டும் கரெக்ட்டா மேனேஜ் பண்ணா போதும். வேற எந்த பாதிப்பும் கிடையாது. கண்டிப்பா வீட்ல விட்டு குடுத்து போணும். 6ஆம் இடம்ங்கிறது 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலில கவனமா இருக்கணும். முதல் பசங்களுடைய ஹெல்த் கொஞ்சம் பிரச்சனை குடுக்கலாம். இதெல்லாம் நம்ம பார்த்து கவனமா இருந்தோம்னா பிரச்சனை கிடையாது. முக்கியமான நண்பர், முக்கியமான ஆ வாட் யூ கால் வேலை செய்யக்கூடிய ஆட்களோட டிஸ்கனெக்ட் ஆகும். மத்தபடி மத்தபடி எந்த பாதிப்பும் கிடையாது. என்ன பண்ணலாம்? ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை போய் முடிஞ்சா நெய் விளக்கு ஏத்துவது, இல்லைன்னா வெத்தல மாலை போட்டு வர்றது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஸோ சந்தோஷம் நெறைய இருக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே, எல்லா விதத்திலயுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜ்னா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு கொண்டு தாஸ்து. நன்றி. வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.